சேகரண்ண இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே. உங்களுக்கு என்னதான் அரசியல் அனுபவம் இருந்தாலும் எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் முன்னாடி உங்க தில்லாலங்கடி வாழெல்லாம் செல்லுபடியே ஆகாதுன்னு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது சார். உங்க கட்சிக்காரங்களை வச்சு நீங்களே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு 6 பேரை தாக்குனதா சொல்றாங்களே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பத்திரிகையாளரே மிரள்ற அளவுக்கு ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. என்ன நடந்த பப்ளிக்கும் தாவக்காக தான் சண்டை. அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்க கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்களை அடிக்கல, அவங்க தான் மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு எடுக்கிறதா போய் மக்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த கட்சிக்காரங்க தான் மக்களை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு புது குண்டை தூக்கி போடுறாப்புல. பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்லாம் அண்ணன் சொன்ன மாதிரி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க இருக்கிறவங்க எல்லாம் பொதுமக்கள் கிடையாது, பரம்பரை கொத்தடிமைகளை பக்காவா செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. 10 பேருக்கு வந்தாங்க சார், மார்லயே குத்துனாங்க சார். என்னால முடியல, நான் கீழே ஊந்துட்டேன். நான் தான் உங்களுக்கு பிரச்சனைனா ஓட்டு போடுங்க, டிவிக்கு ஓட்டு போடுங்க, அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க விருப்பம், நாங்க எதுக்குன்னா போடுவோம். ஓட்டு இதுக்கு தான் போடணும் அதுக்கு தான் போடணும் அவசியம் கிடையாது. இந்த விஜய் இன்னும் வரவே இல்லை, வராதமே எங்க உயிர் சேதாரமா ஆகுது. இன்னும் வந்துட்டு எங்களுக்கு எவ்வளவு உயிர் சேதாரமா ஆகும். டவுல் போட்டு வராங்க சார். டிவி கேக்கு வந்தவனையும் நீங்க விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, விஜய் கட்சிக்காரங்க ஒரு 10 பேர் வந்தாங்களாம், யாருக்குமா ஓட்டு போடுவோம்னு கேட்டாங்களாம். நாங்க டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்களாம். இல்லம்மா டிவிகேக்கு ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்களாம். உடனே இல்லங்க எங்களுக்கு பிடிச்சவங்களை தான் நான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னதுமே வாக்குவாதம் பண்ணி அந்த 10 பேரும் சேர்ந்து அந்த அம்மாவை போட்டு அடின்னு அடிச்சுட்டாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இதெல்லாம் நம்பிடுவாங்கன்னு சேகரமாமா நினைச்சிருக்காரு. ஏன் சார், எங்கெல்லாம் பார்த்தா அவ்வளவு இழிச்சவாய் மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் பொதுமக்கலாம். நான் காட்டுறேன் பாருங்க இவங்க யாரோட மக்கள்னு. நீங்களா யாருடா? இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலாயிட்டு ஒண்ணு இருக்கு மாமா. உங்களுக்கு மட்டும் ஜூம் வச்சிருக்கோம். ஜூம். சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? அது எப்படி மாமா, இவங்க எல்லாம் திமுக காரங்க இல்ல, திமுகவுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இவங்க எல்லாம் பொதுமக்கள். இவங்களே டிவிகே கட்சிக்காரங்க அடிச்சுட்டாங்க. இதை நாங்களும் நம்பணும், பொதுமக்களும் நம்பணும். அப்படிதானே? நம்பிடுவாங்க சார், நம்பிடுவாங்க.